இவங்க தான் மணிமேகலை. இவங்க ஒரு தவில் கலைஞர். இலங்கை பதுளை கிணலன் பகுதியில் வாழும் இவங்களுக்கு 61 வயசு ஆகுது. இவங்களது 13 வயசுல இவங்களது அப்பா இந்த தவில் கருவி வாசிக்கிறத கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாம சிலம்பம், நாதஸ்வரம் வாசிக்கிறத கற்றுக் கொடுத்து இன்னைக்கு தவில் வாசிக்கிறத ஒரு தொழிலா மணிமேகலை பண்ணிட்டு வராங்க. பல்லாக்கட்டையில் எந்த நேரம் பார்த்தாலும் இந்த கை ரெண்டு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு எங்கள் அப்பா வாத்திய கலைஞராக இருந்தார். நான் செத்தாலும் நான் உனக்கு இந்த தொழிலெல்லாம் இன்னும் பழகி கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் தான் வச்சுக்கிறணும். அப்போ கொஞ்சம் பாடமெல்லாம் நம்ம அப்பா இருக்கையில் நான் கற்றுக்கிட்டேன். தவில் வாசிக்கிற பெண் கலைஞர்களை பார்ப்பது ரொம்ப அரிதாகவே இருக்கும். அது அவர்களுக்கு மிகப்பெரிய சவால் மிக்க துறையாக தான் இருக்கும். ஆனால் மணிமேகலை இன்னைக்கு பல விழாக்களில், பெருந்தோட்ட பகுதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலும் தவில் வாசித்து மக்களை சந்தோஷப்படுத்துகிற கலைஞராக இருந்து வராங்க. இந்த தவளை வச்சு தான் எனக்கு உடுப்புலேருந்து, சப்பாத்துலேருந்து, குங்குமத்துலேருந்து எல்லாமே நான் உழைச்சி தான் நான் எல்லாம் வாங்கிக்கிறது. யாருக்கும் எந்த கரைச்சலும் கொடுக்குற இல்லை. எனக்கு நல்ல தவில் ஒன்று இருந்துச்சுன்னா யாரும் எல்லாருக்கும் படித்து கொடுப்பேன். நல்ல உதவிகள் செய்வேன். நானும் அதுகளையும் முன்னேற்றத்துக்கு வைப்பேன். மணிமேகலையோட தவில் வாத்திய பயணம் கடுமையான போராட்டங்களுக்கு மத்தியில் தான் தவில் வாத்திய பயணத்தை பண்ணுறாங்க. வாய்ப்புகளை தேடி தெரிந்து கொண்டிருக்கின்ற இவங்களுக்கு உங்கள் பகுதியிலும் வாய்ப்புகள் இருந்தால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.